நான் சிறு பையனாக இருந்த பொழுது ஒருவரிடத்திலே கேள்வி கேட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து 2025 ஆண்டுகள் ஆகிறது. அப்படி என்றால் இப்பொழுதுள்ள கணக்குப்படி, அப்படி என்றால் அவர் அதற்கு முன்பாக எங்கே இருந்தார்? அதற்கு முன்பாகவே மனிதர்கள் இருக்கிறார்களே, தெரியல. உலக வரலாறு வந்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிக்கப்படுகிறதே. அப்படி இடத்துல கேள்வி கேட்டார், அதற்கு முன்பு அவர் எங்கே இருந்தார்? அப்பொழுது எனக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் கிருபையாக கர்த்தர் என்னை ரட்சித்து அவருடைய ஊழியத்திற்கு அழைத்து வந்து வேத வசனங்களை கற்றுத்தந்த வேளையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகத்துவத்தையும் மகிமையும் அதிகமாக அறிந்து கொள்வதற்கான பாக்கியம் கிடைத்தது. ஆகவே இந்த 2 நாள் நற்செய்தி கூட்டத்திலும் நான் வேதத்தில் பல நூற்றுக்கணக்கான பரிசுத்தவான்கள் இருந்தாலும், பல செய்திகள் இருந்தாலும், இந்த கூடுகையின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். நற்செய்தி என்று சொன்னாலே அது இயேசு கிறிஸ்துவை பற்றினதுதான் நற்செய்தி, சுவிசேஷம். அருமையான போதகர் ஐயா அவர்கள் துவக்கத்திலே சொன்னது போல 119ஆம் சங்கீதம் 18வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது வேதத்தில் உள்ள மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இந்த பரிசுத்த வேதாகமை குறித்து பரிசுத்த வேதாகமம் சாட்சி கொடுக்கிறது. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் கர்த்தருடைய வசனம் மதுரம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, கண்களை தெளிவாக்குகிறது, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட வேத புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு கேட்க இருக்கிறோம். என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, நான் கற்பனையாக இது பண்ணதும் கிடையாது. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரியாக 1 மணி நேரத்தில் இந்த செய்தியை நான் முடித்து விடுவேன். நீங்கள் இங்கிருந்து செல்கிற வேளையில் இப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவர் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய ஆசீர்வாதங்களை உங்கள் மனதிலே எண்ணினவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்ற நிலையோடு ஜெபத்தோடு இந்த செய்தியை உங்கள் முன்பாக வைக்கிறேன். செய்திக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலே எபிரேயருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம், எனக்கு யாராவது வாசிக்கணும். எபிரேயருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் தெளிவாக வாசிங்க. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கவனங்கள் திசை மாறாத வண்ணம் கவனமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க உங்களை பட்சமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. அவர் முதல் முறை இந்த பூமிக்கு வந்த வேளையிலே அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கு வந்தார். அதோடு முடிந்து விடவில்லை, அவர் திரும்பவும் வரப்போகிறார். பாவம் இல்லாதவராக வந்து அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை தம்மிடமாய் சேர்த்து கொள்வதற்காக அவர் வெளிப்பட போகிறார். இந்த வசனத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய 2 வருகை சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் முறை நம்முடைய பாவத்தை, மனுக்குலத்தினுடைய பாவத்தை போக்குவதற்காக வந்தது. இனி வரப்போகிறது, அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை சேர்த்து கொள்ள வரப்போகிறார். இன்றைக்கு அவருடைய முதல் வருகை குறித்தும், நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய வருகை தாமதிக்குமானால் அவருடைய 2வது வருகை குறித்து உங்களோடு பேச நான் விளைகிறேன். அப்ப இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டார். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கு வந்தார், இல்லாட்ட சில கொள்கைகளை மனுக்குலத்திற்கு கொடுக்க வந்தார் என்றெல்லாம் சொல்கிறார். வேதம் சொல்கிறது அவர் தேவனால் இந்த பூமிக்கு இரட்சகராக அனுப்பப்பட்டார். எதிலிருந்து ரட்சிப்பவர் என்றால் பாவத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். இந்த இயேசு கிறிஸ்து யார்? என்னிடத்தில் கேள்வி கேட்டவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து வந்து 2025 ஆண்டுகள் இல்லாமல் அப்பொழுது அவர் கேட்ட வேளையில் ஒரு 2000 வருஷம் இருக்கலாம். 2000 வருஷம் தான் ஆச்சு. அதற்கு முன்பாக அவர் யாராக இருந்தார்? அப்ப இருந்த மனிதனுடைய நிலை என்ன? அப்ப எனக்கு பதில் சொல்ல தெரியல.
நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. நாம் எல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்கள், நம்முடைய பெற்றோர்கள் கிறிஸ்தவர்கள், ஒழுங்காக ஆலயத்துக்கு செல்லக்கூடியவர்கள், காணிக்கை கொடுக்கக்கூடியவர்கள், சபையின் காரியங்களில் நம்ம ஒழுங்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்கள். நாம் பிறப்பிலேயே கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்வோம். ஆனால் நம்முடைய வாழ்விலே நம்மை மீட்டுக் கொண்ட கிறிஸ்து யார் என்பதை அறிவதுதான் உண்மையான அறிவு. அவர் யார் என்று தெரிய வேண்டும். இன்றைக்கு உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியவில்லை, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கும் தெரியவில்லை. ஆகவே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இன்றைக்கு நாம் அவரை குறித்து கொஞ்சம் படிக்கலாம். உண்மையாகவே ஆவியானவர் இந்த சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தருவாராக. என்னோடு கூட எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களைத்தான் நான் செய்தியாக உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பெற்றின தேவன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, மனிதன் ஆரம்பித்த நாளிலிருந்து வேதம் சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் மனிதனையும் சிருஷ்டித்தார். மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட காலத்திலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மை படைத்த தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக இல்லாவிட்டால் இறைவாக்கினர் மூலமாக மனுக்குலத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தெய்வம் தன்னை மனிதனுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய அறிவினால, நம்முடைய படிப்பினால நாம் தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவர். தெய்வம் தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய நாம் தெய்வம் யார் என்பதை கண்டுகொள்ள முடியாது. இந்த சின்ன மூளைக்கு, இந்த சின்ன அறிவுக்கு வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் யார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி கிடையாது. ஆனால் தெய்வம் மனது வந்து மனிதன் மீது இரக்கம் கொண்டு தம்மை வெளிப்படுத்தினால் ஒழிய தெய்வத்தை மனிதன் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனோடு தீர்க்கதரிசிகளின் மூலமாக திருவுளம் பெற்றி இருக்கிறார். அப்படி என்றால் திருவுளம் என்றால் பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். அதனால உலகத்தில் பிறந்த எந்த மனிதனோ எனக்கு தெய்வம் என்றால் யார் என்று தெரியாது என்று சொல்ல முடியாது. அந்தந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு தேவையான நிலைமையிலே தெய்வம் மனிதனுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார், மனிதனோடு பேசி இருக்கிறார். யார் மூலம் என்றால் தீர்க்கதரிசிகளின் மூலமாக. பழைய ஏற்பாட்டை படிக்கிறப்ப அநேக தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? தேவன் கொடுத்த வார்த்தையை மனிதனுக்கு அறிவித்தார்கள். அதன் மூலமாக மனிதன் தேவனை அறிந்து கொண்டான். இவர்கள் காலங்கள் ஓடிவிட்டது. ஆனால் நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் தெய்வம் மனிதனோடு பேசுகிறார். எப்படி என்று அடுத்த வசனத்தை படிக்கும் பார்க்கிறேன். 2வது வசனம், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். கடைசி நாள் அப்படின்னா என்னங்க? நம்ம இன்றைக்கு வாழக்கூடிய இந்த நாள் அல்ல, கடைசி நாள். எப்பொழுது தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அப்பொழுது கடைசி நாள் ஆரம்பமாகிவிட்டது. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். உண்மை. எதற்கு அனுப்பினார்னா மனிதனோடு பேசுவதற்கு, மனிதனோடு ஈடுபடுவதற்கு, மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு. இந்த கடைசி நாட்களில் தமது குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் வேதத்தின்படி பார்த்தால் அவர்கள் தேவனுடைய வேலைக்காரர்கள், ஊழியக்காரர்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுக்க அவர்கள் அவர் சொன்ன வார்த்தையை மனிதனுக்கு சொல்லுவார்கள். ஒருவேளை தேவன் தம்முடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியின் மூலமாக. ஆனால் குமாரன் வேலைக்காரரை விட உயர்ந்தவர் அல்லவா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திருவுளம் பற்றி இருக்கிற அந்த கடைசி நாள். கடைசி நாள் என்றால் என்ன? எப்ப கடைசி நாள் ஆரம்பிச்சு? அநேகர் சொல்றாங்க இந்த 2025 தான் கடைசி காலம், கடைசி நாள். இல்ல, கடைசி நாள் என்பது ஒரு குறிப்பிட்ட சில நூற்றாண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை உள்ளடக்கியது. நீங்க வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம்.
அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசுகிறார். அவர் பழைய ஏற்பாட்டில் இருந்து எடுத்து பேசுற பாருங்க. கடைசி நாள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தெய்வம் மனிதனோடு பேசுகிறார் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளின் மூலமாக மனிதனோடு பேசின தெய்வம் கடைசி காலத்திலே, கடைசி நாட்களிலே தன்னுடைய குமாரன் மூலமாக பேசுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு தேவன் பேசுவதற்கு யாரையும் அனுப்ப மாட்டார், இல்லவே இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூரணமான தெய்வத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், ஒரு அடையாளமாக சொல்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு அந்த நாட்களை சொல்றப்ப கடைசி நாட்கள், அதனுடைய அடையாளத்தை அவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை படியுங்கள் பாருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். 1 பேதுரு 1:20. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டவராயிருந்தும் தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்களை உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்படி என்றால் அவர் வெளிப்பட்டார். எதற்கென்றால் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களை ரட்சிப்பதற்காக அந்த கடைசி காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து எப்ப இந்த பூமியில் வெளிப்பட்டாரோ, பிறந்தார் என்பதை விட அவர் வெளிப்பட்டார். வெளிப்பட்டார் என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு முன்பாக ஒரு இடத்துல இருந்திருக்கிறார், நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு காலகட்டத்திலே, கடைசி காலத்திலே அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அப்படி வெளிப்பட்ட வேளையில மரியாள் மூலமாக இந்த பூமியில வந்து பிறக்கிறாங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட்டார். அப்ப இந்த கடைசி காலத்துல, கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக தேவன் மனிதனோடு பேசினார். இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் பேசுகிறதெல்லாம் என்னுடைய சொந்தமான கருத்து இல்ல, சொந்த கதை அல்ல, நான் யோசித்து உண்டாக்கினதும் கிடையாது. வேத புத்தகத்திலே ஆவியானவராலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை பேசுகிறேன். கடைசி நாட்கள்ல குமாரன் மூலமாய் பேச. இந்த குமாரன் யார்? இந்த இயேசு கிறிஸ்து யார்? நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றியெல்லாம் படிச்சிருப்போம். உலக மத சமயங்களின் என்ன தோற்றம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாரு? கிறிஸ்துவ மதத்தை தோற்றுவித்தவர், அப்படிதான் படிச்சிருப்போம். அவங்க அப்பா யாரு? யோசேப்பு. அவங்க அம்மா யாரு? மரியாள். இப்படி வரலாற்று புத்தகத்தில் நம்ம படிச்சிருப்போம். அவர் பிறந்த இடம் எங்க? பெத்லகேம், எருசலேமிலே உள்ள, யூதேயாவில் உள்ள பெத்லகேம். எந்த ராஜாவுடைய காலத்தில் பிறந்தார்? ரோம சக்கரவர்த்தியாகிய அகஸ்த சீசருடைய காலத்திலே பிறந்தார். அப்பொழுது கவர்னராக இருந்தவர் ஏரோது. இப்படி எல்லாம் நிறைய படிச்சிருப்போம். ஆனா வேதம் அவரை யாராக சொல்கிறது? இந்த குமாரன் யார் அப்படின்னு சொல்றப்ப முதல் கருத்து இதை நீங்க மனதில் வைத்திருக்க வேண்டும். தேவன் தாமே நம்முடைய மனக்கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் முதலாவது தெரிந்திருக்க வேண்டும். நாம் கேட்கிற செய்தியை போல அல்ல, பிரசங்கத்தை போல அல்ல, வேதம் எப்படி அவரை வெளிப்படுத்துகிறதோ அப்படி நாம் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் சரி, அதுதான் சரி, இல்லையா? இப்ப அவர் யார் என்று பாருங்கள். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவிழம்பற்றினார். அடுத்த இது இவரை படிங்க, 2வது வசனம் என்னோட படிங்க. இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். போது இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளி அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் பைபிள்லாம் நிறைய படிக்கக்கூடியவங்க இருக்கிறீங்க. சில வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படிலாம் சொல்லுவீங்க, நாங்கள் இவ்வளோ படிச்சிருக்கிறோமே, இவ்வளோ வாசித்திருக்கிறோமே. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் வாசித்திருக்கணுமே. நீங்கள் இவரை சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக நியமித்தார். அப்படி என்றால் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் தமக்கு இருக்கிற எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றிற்கும் வாரிசாக, சுதந்திரவாளி என்றால் வாரிசு, உரிமையாளராக குமாரனை நியமித்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் பார்க்கிற வானம், வானத்திலே காணப்படுகிறவைகள், பார்க்கிற பூமி, பூமியில் காணப்படுகிறவைகள், நாம் பார்க்கிற சமுத்திரம், அதில் காணப்படுகிறவைகள் அனைத்தையும் உண்டாக்கினவர் தேவனாகிய கர்த்தர். நீங்க ஆதியாகம புஸ்தகம் படிச்சீங்கன்னா தெரியும்.
அனைத்துக்கும் சுதந்திரவாளி என்றால் எல்லாவற்றிற்கும் உரிமையாளர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் அவர் எவ்வளவு ஐஸ்வர்ய சம்பன்னர். இப்ப ஒரு செல்வந்தர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ள, ஒரு பணக்காரர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு வைங்களா, அந்த பையனை பார்த்தோன்னே நமக்கு ஒரு எண்ணம் வரும், ஐயா இந்த பணக்காரருடைய சொத்துக்கெல்லாம் இவன் தான் வாரிசு. இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்றால் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர், சகலவற்றையும் உண்டாக்கினவர், சகலவற்றையும் படைத்தவர், படைத்தது எல்லாவற்றிற்கும் ஒரே வாரிசு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றால் இந்த உலகமும் உலகில் உள்ள அனைத்திற்கும் உரிமையாளர், சுதந்திரவாளி. அப்படின்னா அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் நினைச்சு பார்க்குறீங்க. அப்படிப்பட்டவர் நம்மை ரட்சிப்பதற்கு இந்த பூமியில வந்து பிறந்த வேளையில சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாதனால எங்கே பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணையில் கிடத்தினார்கள்? எங்க? முன்னணையிலே கிடத்தினார்கள். சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், அந்த கடைசி யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம், வேகமா படிங்க. பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவின் மீது அன்பு கூர்ந்து தனக்குரிய எல்லாவற்றையும் அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றால் பிதாவுக்குரிய அனைத்திற்கும் உரிமையாளர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிறக்கிறதற்கு சரியான இடம் இல்லை. நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. ஏன்? எதுக்கு இவ்வளவு மகத்துவம்? எல்லாம் அவருடையதுதான், எல்லாம் அவருக்கு தான் சொந்தம், அவர் தான் உரிமையாளர். பிதாவார் அவர் எல்லாவற்றையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த பூமியில வந்த வேளையில யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்க பாக்கலாம். இத அவர்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். எருசலேமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் முடிகிறது, எல்லாரும் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இயேசு கிறிஸ்து எங்க போனார்? அடுத்த வசனம், இயேசுவோ ஒலிவ மலைக்கு போனார். அவருக்கு தங்கிறதுக்கு வீடு இல்லைங்க. ஏன் அவருக்கு இந்த நிலைமை? நம்ம எல்லாம் வசதியா இருக்கிறோம்னா நம்முடைய வசதியை காண்பிப்பதற்கு முயற்சிப்போம். எப்படியாவது நம்முடைய வசதி தெரிய வேண்டும். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே, எல்லாவற்றிலும் நாம் எவ்வளவு செல்வந்தர்கள், ஐஸ்வர்யவான்கள் என்று தெரிய வேண்டுமானால் இங்கே தேவகுமாரனாகிய கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து சகலவற்றையும் அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வத்துக்கும் அவர்தான் சுதந்திரவாளி. எல்லாமே அவருடையதுதான். சர்வத்துக்கும் சுதந்திரவாளி, இதை மறந்துடாதீங்க. நாம் விசுவாசிக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பு கூர்ந்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தவர் யார்? சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்த, எல்லாத்துக்கும் அவர் தான் உரிமையாளருங்க. சர்வத்துக்கும் சுதந்திரவாளி. அடுத்தது என்ன குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். யாருங்க? இயேசு யாரு? ஒரு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி பெத்லகேமில் வந்து பிறந்தாரு. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க அப்பா வந்து யோசேப்பு, அம்மா வந்து மரியாள். அப்படிதான் நம்ம படித்தோம். எனக்கு அப்படிதான் கற்று தந்தாங்க. இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். அப்படி என்றால் ஆதியாகமம் 3 அதிகாரங்களை படிக்கிறப்ப இந்த பூமியும் பூமியில் உள்ளவைகளும் அண்ட சராசரம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்று பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேற எந்த புத்தகத்தில் அப்படி தெளிவாக சொல்லப்பட்டதில்லை. வேத புத்தகத்தில் முதல் வசனமே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த படைப்பை யார் மூலமாக பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் செய்தார்னா இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். பூமியை மட்டும் இல்ல, உலகங்கள், யூனிவர்ஸ், நாம் காண்கிற அனைத்துமே பிதாவாகிய தேவன் குமாரனை கொண்டு உண்டாக்கினார். வேதத்தை படிக்கிறப்ப ரொம்ப அழகா இருக்கும். எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக வெளிச்சம் உண்டாக கிடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிட்டு அப்படியெல்லாம் பார்க்கிறோம். கீழே உள்ள தண்ணி மேலே உள்ள தண்ணியை பிரித்து இடையிலே ஆகாயத்தை எல்லாம் கொண்டு வந்தார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் வருகிறப்ப
மனிதனை படைக்கிறப்ப தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை படிப்போம் பாருங்க. 26வது வசனம். 26 வேகமா படிங்க. சாரி, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவோ நமது ரூபத்தின்படியோ மனிதன். அப்ப பக்கத்துல யாரோ உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, நமது அப்படின்னா நம்ம சாயல். அப்ப யார் பக்கத்துல இருந்தா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குமாரன். நமது சாயலாகவோ நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்ல. அந்த நமதுன்னு சொல்றப்ப என்னங்க, இங்க யாரு பக்கத்துல இருக்கிறா? நீங்க யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் எடுங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? அவர் மூலமாய் உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தையோ ஒரு தத்துவத்தையோ இந்த பூமிக்கு கொண்டு வரவில்லை. அவர் யார் என்றால் தேவனுடைய குமாரன். அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. அப்படி என்றால் மனிதனும் அவர் மூலமாகத்தான் உண்டானான். அவர் மூலமாய். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுறப்ப 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்துல 5, 6 வசனங்களை படிக்கலாம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? வானத்திலேயும் பூமியிலும் தெய்வங்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள், சொல்லப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் இருந்தாலும் பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். அடுத்தபடிங்க, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கு. ஆதாமை ஏவாளை படைச்ச வேளையில யார் மூலமாய்? தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரன் மூலமாய் மனிதனை படைத்தார். மனிதனை படைத்தாருங்க ஆதியாகமத்தில். அவர் மூலமாய் நாமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களே, வேதத்தை நேசிக்கிறவர்களே, நாம் விசுவாசிக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவரை காணும்படியாக, அவருடைய மகிமையை காணும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. சங்கீதக்காரன் ஜோம், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். பிதாவே, உம்முடைய குமாரனை, அவருடைய மகத்துவத்தை நான் காணும்படி இந்த மாலை வேளையில, இந்த இரவு வேளையில என் கண்களை திறந்தருளும். எனக்காக ஜீவன் கொடுத்தது யார்? எனக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினது யார்? எனக்காக பாடுபட்டது யார்? என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தது யார்? நம்ம சாதாரண நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அநேகர் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களோடு ஒப்பிடுகிறாங்க. இல்லைங்க, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. அவரை கொண்டு பிதாவாகிய தேவன் சகலவற்றையும் சிருஷ்டித்தார். புரிந்து கொள்ள வேண்டும். இது பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. நம் மீது அன்பு கூர்ந்து நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர் யார்? எவ்வளவு மகத்துவம் உள்ள கர்த்தர் இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். எவ்வளவு மகத்துவம் உள்ள குமாரனை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். இதை நாம் உணர்கிறோமா? உணர வேண்டுங்க. நாம் விசுவாசிக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய மகிமை, அவருடைய மகத்துவம், அவருடைய வல்லமை நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. வேத புத்தகத்தை படிக்கிறப்ப இப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். இப்படி அதான் அவரை இவர் மூலமாக சகலமும் இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். நாமும் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் சில வசனங்களை மட்டும் நான் கோட் பண்றேன்.
நீங்க வேதத்தை படித்து பாருங்கள், அதனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் வருகிறப்ப ஒரு வசனம் இருக்கிறது, 11வது வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே. எப்படிங்க? இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? பெத்லகேம் இல்லையா? அவருடைய ஆரம்ப பெத்லகேமா? இல்ல. சிருஷ்டிப்பிலேயே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு, through him, அவர் மூலமாக சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆகவே நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற கிறிஸ்து யார் அப்படின்னு தெரியணும் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்காக ஜீவனை கொடுத்தவர் யார் என்று எனக்கு தெரியும். என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தவர் யார் என்று எனக்கு தெரியும். இந்த பூமியில வரப்போகிற கோபாக்கினிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு திரும்ப வரப்போகிறவர் யார் என்று எனக்கு தெரியும். அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. வாசித்திருக்கிறீங்களா? இல்லையா? நம்ம கர்த்தரை அறியணுங்க. அவரை அறிகின்ற பிரகாசம் உள்ள கண்கள் நமக்கு தேவையாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் தன்னிகரற்றவருங்க. அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாதுங்க. அவரோடு யாரையும் ஒப்பிட்டு பேசவும் முடியாது. என்று தெய்வங்கள் எனப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இணையானவர் ஒருத்தரும் கிடையாது. எவ்வளவு முக்கியமான தேவன்! அவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். நாமும் அவர் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டெல்லாம் படிக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி. அங்க நம்ம இயேசு கிறிஸ்துவை படிக்கலாம். புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்தில் படிக்கிறப்ப பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டுகொள்ள முடியும். எபிரேயருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் திருப்புவோம். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். 3வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபம். அவருடைய என்னங்க? இயேசு கிறிஸ்து தெய்வத்தினுடைய, அதாவது கடவுளுடைய, இறைவனுடைய, இல்லாட்ட தேவனாகிய கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம், தன்மையின் சொரூபம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, தெய்வனை ஒருவனும் ஒரு காலம் என்னது கண்டதில்லை, கண்டவன் இருந்ததில்லை. செத்து போயிடுவான். அவன் கண்டானா ஏதாவது ஒரு நிலைமையில ஏதாவது ஒரு பாதிப்பு அவனுக்கு ஏற்படும். ஆனா அவரோடு கூட இருந்தவர் மட்டும்தான் அவரை கண்டார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிங்க. யோவான் 6:46. தேவனிடத்திலிருந்து வந்தவரை தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். யாருங்க? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிதாவை கண்டவர். நம்ம யாரும் கண்டதில்லை. தேவனிடத்திலிருந்து வந்தவரை தவிர வேறு யாரும் பிதாவை கண்டதில்லை. இவரே பிதாவை கண்டவர். அப்ப பிதாவை கண்டவருக்கு தான் பிதாவை வெளிப்படுத்த முடியும் இல்லையா? பொதுவாக நம்முடைய மாவட்டத்தினுடைய பெயர் கன்னியாகுமரி இல்லையா? பல இடங்களுக்கு செல்லுகிறப்ப கன்னியாகுமரின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அப்போ நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தோன்னு சொன்னோன்னா உடனே கேட்பாங்க, நீங்கள் குமரி மாவட்டத்தில் வந்திருக்கிறீங்க, அங்கே 3 கடல் சேர்ற இடம் இருக்காம அப்படிலாம் விசாரிப்பாங்க. ஏன்னா நான் சொல்றதை நம்புவாங்க. ஏன்னா இந்த இடத்துலேருந்து நான் போயிருக்கிறேன். வேற யாராவது சொன்னாங்கன்னு நம்ப மாட்டாங்க. அப்போ பிதாவை கண்டவர் மனிதன் யாரும் கண்டது கிடையாது. பிதாவை கண்டவர் அவருடைய குமாரன். ஏனென்றால் அவர் அவரோட இருந்தார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். பிதாவை ஒருவனும் ஒரு காலு கண்டதில்லை. ஒரு காலுக்கு பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிதாவை கண்டவர். அப்ப அவர் தெய்வத்தை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சி தான் உண்மையான சாட்சி. நான் யாராவது ஒரு நபரை குறித்து சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள். அப்ப அவங்க கேட்பாங்க, நீங்க அந்த ஆளை பார்த்திருக்கிறீங்களா? இல்லை, நான் பார்த்தது கிடையாது. அப்ப எப்படி உங்களுக்கு தெரியும்? அவரை பற்றி படிச்சிருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை கண்டவர். அவர் மூலமாகத்தான் பிதா தம்மை வெளிப்படுத்துகிறார். அது அங்கே சொல்லப்பட்டிருக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில், இவர் அவருடைய பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமோ தன்மையின் என்னது சொரூபம். அப்படின்னா தெய்வத்தை பற்றி வேதத்தில் தேவனாகிய கடவுளை பற்றி நம்ம அறிகிறோம். அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று பழைய ஏற்பாட்டில் அதிகமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எழுதிதான் கொடுக்கப்பட்டிருக்க, நம்ம பார்த்ததில்லை.
ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 33.5 ஆண்டு காலம் இந்த பூமியிலே சஞ்சரித்த பொழுது பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய குணாதிசயத்தையும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். அப்ப தெய்வம் எப்படிப்பட்டவர்னா இயேசு கிறிஸ்துவின் மூலம் தான் அறிய முடியும். ஏன்னா அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் என்னது சொரூபம். இயேசு கிறிஸ்துவ பார்க்க அவருடைய பேச்சு, அவருடைய நடக்கை அனைத்துமே தெய்வத்தினுடைய குணாதிசயங்களுடைய வெளிப்பாடு. அப்ப இயேசு கிறிஸ்து இல்லாம தேவனுடைய குணாதிசயம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு மனிதனும் அறிந்து கொள்ள முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை படிக்கலாம் பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் அப்படின்னா தெய்வீக குணாதிசயங்கள் எல்லாம் சரீர பிரகாரமாக, அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த வேளையில தெய்வீகத்தின் குணாதிசயம் எல்லாம் அவருக்குள் இருந்தது. அப்ப தெய்வம் எப்படி இருப்பார்? இயேசு கிறிஸ்து போல இருப்பார். 33 ஆண்டு காலம் இந்த பூமியில் சஞ்சரிக்கிறார். மரியாளுடைய மகன் என்று அறியப்பட்டார். நாசரேத்து ஊரை சேர்ந்த இயேசு என்று சொன்னார்கள். இவனுடைய தகப்பன் தச்சன் அல்லவா என்று சொன்னார்கள். இவனுடைய சகோதரிகளையும் நாங்கள் அறிந்திருக்கிறோமே. ஆனால் நம்மை பொறுத்த மட்டும் ஆண்டவரே, இந்த வேதத்தை படிக்கிறப்ப இந்த பூமியில 33.5 ஆண்டு காலம் மரியாளுடைய மகன் என்றும் யோசேப்பினுடைய மகன் என்றும் தச்சனுடைய மகன் என்றும் நாசரேத்து ஊரார் என்றும் சொல்லப்பட்ட இயேசு யார் என்றால் அவருக்குள் தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எப்படி இருந்தது? சரீர பிரகாரம் பூரணமாயிருந்தா தெய்வீக தன்மை அனைத்தும் அவருக்குள்ள இருந்தது. அப்ப தெய்வம் எப்படிப்பட்டவர்னா இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்தா தான் தெய்வத்தினுடைய குணம் தெரியும். இயேசு கிறிஸ்து இல்லைன்னா தெய்வத்தினுடைய குணாதிசயம் என்னவென்று ஒரு மனுஷன் அறிய முடியாது. அதான் சொல்ல அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் என்னது சொரூபம். காணப்படாத தெய்வத்தை வெளிப்படுத்தினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும், அவருடைய ஒவ்வொரு செயலும், அவரை பேசிக்கொண்டிருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம், நேரம் போறதே தெரியாது. இவ்வளவு மகத்துவம் உள்ளவர் நம்முடைய கர்த்தர். ஒரு வசனத்தை படிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் யாரு? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம். அப்படி என்றால் தெய்வத்தை பார்க்க முடியாது. இன்விசிபிள் காட் இஸ் இன்விசிபிள். கண்டால பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அந்த கண்ணால் காணாத தெய்வத்தினுடைய தற்ஸ்வரூபம். காணாத தெய்வத்தை வெளிப்படுத்தினவர். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம். அடுத்தது சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேராளர். அப்படி என்றால் எல்லா படைப்புக்கும் ஆதி காரணர். அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி பாடிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அவருக்கு அப்பா யோசேப்பு, அம்மா மரியாள் பெத்லகேம்ல பிறந்தாரு, அப்படி நாடோடியா சுத்தி திரிஞ்சாரு இல்லையா? அப்படிதான் நினைக்கிறோம் இல்லையா? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம். அவரை பார்க்கதான் தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வீக குணம் என்னது, தேவனுடைய குணாதிசயம் என்னது, அவருடைய மகிமை என்னது, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, தன்மை என்னது என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விளங்குகிறது. நீங்க சுவிசேஷ புத்தகம் படிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இல்ல, தெய்வீக குணம் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. அவருடைய தன்மையின் மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபம். யார்? தேவகுமாரனாகிய கிறிஸ்து. அவர்தான் இந்த பூமிக்கு நம்மை மீட்பதற்காக வந்தார். அருமையான சகோதரர் நம்மை துதி ஆராதனையில இது பண்ணப்போ ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா? என்ன வார்த்தை சொன்னார்? ஞாபகம் இருக்குதா? இல்லையா? இல்ல, அவர் யாரு? அவர் இங்க எதுக்கு வந்த? நம்ம ரட்சிப்பதற்கு, நமக்காக நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு, நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நம்முடைய பாவத்திற்காக நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நம்முடைய அடிகளை ஏற்றுக்கொள்வதற்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி என்றால் நான் அனுபவிக்க வேண்டிய மரணத்தை அவர் தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொள்ள இந்த பூமிக்கு இரட்சகராக வந்தார். அவர் இரட்சகராக வந்ததுனாலதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இயேசு. இயேசு என்றால் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிங்க. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில்
அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஏன் இயேசு என்றால் என்ன? பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர். அதனாலதான் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆனால் அவர் யாரு? அவர் தேவனுடைய குமாரன், அவர் கர்த்தராகிய கிறிஸ்து. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்படி பிறந்தவருக்கு இயேசு என்ற பெயரை கொடுக்கணும். இயேசு என்றால் இரட்சகர். நம்ம ரட்சிக்க வந்தவர் யார்? பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்க வந்தவர். அவர் பிதாவு தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபம். அடுத்த வசனத்தை படிங்க. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். இல்லையா? எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே அவர் தான் தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்தை பாருங்க. மழைக்காலம் ஒன்று இருக்கிறது, வெயில் காலம் ஒன்று இருக்கிறது, குளிர்காலம் ஒன்று இருக்கிறது, காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. இதை கண்ட்ரோல் பண்றது யாரு? இதை கட்டுப்படுத்துவது யார்? இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துவது யார்? அவர் தாமே தம்முடைய வசனத்தினாலே சகலவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். தாங்கிக் கொண்டிருக்கிறார். வேதத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அவருக்கு சகலமும் கீழ்பட்டிருக்கிறது. சமுத்திரத்தை வாழ்கிற மீன்கள் கீழ்பட்டிருக்கிறது, காற்று கீழ்ப்படுகிறது, அலை கீழ்ப்படுகிறது, அசுத்த ஆவிகள் கீழ்ப்படுகிறது, பிசாசு கீழ்ப்படுகிறது. எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறவர், எல்லாவற்றையும் அவர் தாங்கி நடத்துகிறார். சூரியன் தன்னுடைய நிலைமையில இருக்கிறது, அதை சுற்றி கோள்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. யாரு கட்டுப்படுத்துறது? யார் தாங்கிட்டு இருக்கிறார்? அது இயற்கையிலே ஓடிக்கொண்டிருக்கு நினைக்கிறவா? அவர் தம்முடைய வசனத்தினாலே எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நடக்கும். சொல்ல ஆகும், கட்டளையிட நடக்கும். அவர் தாங்க எல்லாம் தாங்குறாரு, எல்லாவற்றையும் தாங்குகிறவர். எவ்வளவு மகத்துவம் உள்ள ஆண்டவர்! உண்மையிலே 119 சங்கீதம் 18வது வசனத்துல வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நான் பார்க்கும்படி என்னது? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தை பார்க்கும்படி பிதாவை என் கண்களை திறந்தருளும். இல்லையா? நம்ம கிறிஸ்தவங்க இல்லையா? தெரியாண்டமா? தெரிஞ்சிருக்கணுங்க, தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? யார் அவரு? ஆயிரங்களிலும் 10,000 பேரிலும் சிறந்தவர் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் வேத புத்தகத்தில். என் வாய் விரைவாய் எழுதுகிற எழுத்தாணி, ராஜாவை குறித்து கவி பாடுவேன், என் உள்ளம் நிரம்பி பொங்குகிறது அப்படின்னு சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்படிப்பட்டவர் இல்ல? அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர்ல படிக்கிறப்ப அவர் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே சகலவற்றையும் தாங்கக்கூடியவர். எல்லாவற்றையும் அவர் தாங்குகிறார். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குது. எல்லாம் அதிகாரங்கள் எல்லாம் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது, வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர். சரி, இப்படிப்பட்டவர் என்ன செய்தார்? நமக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? நமக்கு அவருக்கு என்ன உறவு? ஏன் நாம் அவர் மீது அன்பு கூற வேண்டும்? ஏன் நாம் அவரை சொந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இப்படிப்பட்டவர் நமக்காக என்ன செய்தார் அப்படின்னு கேட்கிறப்ப அடுத்த கேள்வி என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க? சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. இவ்வளவு மகத்துவம் தான் பாயிண்டுங்க. இவர் யாரு? தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னு கேட்டா நம்ம நிறைய காரியம் சாட்சியா சொல்லுவோம். நான் நோயா இருந்தேன், எனக்கு சுகம் கிடைச்சு, பணம் கஷ்டத்துல இருந்த பண கஷ்டம் தீர்ந்துச்சு, வேற ஏதாவது தேவை இருந்தது அவர் தந்தார், அவர் தருகிறார். ஆமென், அல்லேலூயா. அது சந்தேகமே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்டவர் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டாக்கினார். எப்படிப்பட்டவர்? அதுக்கு முந்தின வசனம். இந்த கூட்டத்தை விட்டு நீங்க போகிறப்ப என்னுடைய பாவத்தை நீக்கி என்னை சுத்திகரித்தவர் யார் என்பதை சிந்தித்து விட்டு செல்ல வேண்டும். தம்மாலே தாமே, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோடு இருந்தவர் இந்த பூமிக்கு என்னுடைய பாவத்தை போக்க வேண்டும், எனக்கு மன்னிப்பு தர வேண்டும் என்று நாம் யாரும் சென்று எந்த மனிதனோ, எந்த ராஜாவோ, எந்த பிரபுவோ, எந்த சக்தியோ பூமியில் இருந்து போய் அவரை அழைத்து வரவில்லை. தாமாகவே வந்தாருங்க. வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எல்லாம் நரகத்துக்கு போக வேண்டியதுதான். ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாம் பாவம் செய்தான், பாவியானான். ஆதாமுடைய சந்ததியில் வந்த நாம் அனைவரும் பாவிகளாகவே இருக்கிறோம்.
பாவிகளாக பிறப்பதினாலே நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் தேவ சட்டத்தின்படி நாம் குற்றவாளிகள், பாவிகள், தண்டிக்கப்பட வேண்டும். அப்ப எனக்கு தண்டனை இருந்து காப்பாற்றுவதற்கு நாம் போய் அவரை அழைத்து வரவில்லை, தாமாகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவராய் இயேசுவே, நான் பாவியாக இருக்கிறேன், எனக்கு வேற வழி இல்லை, என்னை காப்பாற்றும் என்று எந்த மனிதனும் கதறவில்லை, தாமாகவே வந்தவருங்க. தாமாக தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் என்னது சுத்திகரிப்பு. அதுக்கு ரோமர்ல ஒரு வசனம் வரும். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் எடுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புகிறப்ப யாருமே மனசுல சொல்லக்கூடாதான், நான் தான் போய் இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு வந்தேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள், 6-7 வசனம். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படினா, பிதாவிடத்தில் இந்த பூமிக்கு இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அவர் கூட்டிட்டு வரணும் இல்ல, யார்? அடுத்தது, அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று சொல்லு. உன் உள்ளத்திலே சொல்லாத, என்னாலதான் வந்தேன், நான் தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லாதீங்க. நான் இந்த ஊழியத்துக்கு இங்கே கர்த்தருடைய வசனத்தை சொல்ல வந்தேன் என்றால் என்னை அழைத்தார்கள், வந்தேன், இல்லாவிட்டால் வரமாட்டேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அழைத்து வரவில்லை, யாரும் அழைப்பு கொடுக்கவில்லை, அவர் தாமாகவே வந்தாருங்க. அது ஏன்? நம் மீது வைத்த அன்பு. மனிதன் நரகத்திலே போய் வேதனைப்படக்கூடாது, பாவத்தின் தண்டனை ஆகிய மரணத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை பாவ தண்டனையிலிருந்து காப்பாற்ற முடியாது. பாவ தண்டனையிலிருந்து காப்பாற்றக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் மனிதர்கள் எல்லாம் பாவியாக இருப்பதனாலே ஒரு பாவி இன்னொரு பாவியை பாவத்தின் தண்டனையிலிருந்து ரட்சிக்க முடியாது. ஆகவே பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாத தேவகுமாரனாகிய கிறிஸ்து தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் என்ன செய்தார்? சுத்திகரிப்பை உண்டாக்கினார். அதாங்க சிலுவையில் நடந்தது. அதுக்கு தான் அவர் வந்தார். ஒரு கேள்வி கேட்குறேங்க, அவர் வந்த நோக்கம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறிக்கா? உங்கள் பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றிருக்கிறீர்கள், பாவ மன்னிப்பு எனக்கு உண்டாயிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவிலே என்ன அந்த நம்பிக்கையும் விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அவர் வந்ததின் நோக்கம் அதுதான். ஒரு முறை சென்னையில் ஒரு மீட்டிங்ல நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப எல்லாரும் சாட்சி சொல்றாங்க, நான் இயேசு கிறிஸ்துவை நம்பினேன், எனக்கு அது கிடைச்சு இது கிடைச்சு. அப்ப கர்த்தரை நம்பாத ஒருத்தர் சொல்றாரு, நீங்க நம்பி பெற்றுக்கொண்டீர்கள், நம்பாமலே எனக்கு அதிக ஆசீர்வாதம் இருக்குன்னா. ஆனா இறுதியாக ஒருவர் சொன்னார், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டேன்னு சொன்னவளையில அப்படியே நிசப்தம். நிசப்தம். அது வேற யாரும் கொடுக்க முடியாதுங்க. பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணும்படி தாமாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர் யாரு? அதுக்கு முந்தின வசனம் இல்லையா? அவர் சர்வத்துக்கு சுதந்திரவாளி, அவர் மூலமாக உலகங்கள் உண்டாக்கப்பட்டது இல்லையா? உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. அவர் பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபமுமாக இருக்கிறார் இல்லையா? சகலவற்றையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்கக்கூடியவர். என்னை பாவத்திலிருந்து நீக்கி சுத்திகரிப்பை உண்டாக்கும்படியாக தாமாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர். என்னுடைய பாவத்திலிருந்து என்னை நீக்கி விடுதலை தரும்படியாக, என்னை சுத்திகரிக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி சுத்திகரிப்பை உண்டாக்கினார். தண்டியை திராட்சரசம் ஆக்குறது ஒரு சின்ன ஒரு இதுதாங்க இல்லையா? ஆனால் ஒரு கல்யாண வீட்டுக்கு ஆண்டவர் போனார், அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. ஒன்னா கற்சாடியை தண்ணியை நிரப்புங்கன்னா தண்ணி இதெல்லாம் திராட்சை ரசம் ஆயிட்டு. லாசரு மரித்து போனார், 4 நாள் ஆயிட்டு. லாசருவே எழும்பி வா அப்படின்னா எழும்பி வந்துட்டாரு. ஒரு குஷ்டரோகி சந்திக்கிறார், இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாரு, என்னை சுத்தப்படுத்தும்னு கேட்கிறாரு. எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகட்டாரு, சுத்தமாகி விட்டார். இல்ல நாயின ஒரு விதவையினுடைய மகனை தொட்டு சுகப்படுத்தி எழுப்பி விட்டாரு. ஆனா அப்படிப்பட்டவர் என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தரும்படியாக, எனக்கு சுத்திகரிப்பை உண்டாக்கும்படியாக தம்மைத்தாமே தம்முடைய ஜீவனை எனக்காக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். இதை எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோங்க? நீங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள், இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் நிறைய காரியங்களை சொல்றேன் இல்ல, எனக்காக. அவருக்கு எல்லாமே லகுவான காரியம். அவர் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தகலத்தையும் தாங்கக்கூடியவருங்க. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நடக்கும்.
கட்டளையிட நடக்கும். 100க்கு அதிபதி சொல்லுவான், நீர் என் வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் பிழைப்பான், அவ்வளவுதான், நீ போ, அவன் சோமாவான், அவ்வளவு முடிஞ்சு போச்சுங்க. ஆனால் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள கர்த்தர் நமக்கு பாவத்தில் இருந்து விடுதலை கொடுப்பதற்காக, பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையில் என்னுடைய பாவத்தை, உங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு பதிலாக மரித்தார். அதாங்க சிறப்பு. யார் எனக்காக சிலுவையில் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை மீட்கும் சுத்திகரிப்பை உண்டாக்கினார். இதை உணர்றோமா? இதற்கல்லவா நாம் நன்றி சொல்ல வேண்டும். இதற்கல்லவா நன்றி சொல்ல வேண்டும். தீர்க்கதரிசிகளின் மூலமாக மனிதனோடு பேசின தேவன் நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக ஒரு தீர்க்கதரிசி அனுப்பவில்லை, தம்முடைய குமாரனையே அனுப்பினார். தம்முடைய குமாரனை அனுப்பினார். குமாரனை அனுப்பினார் என்றால் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இப்போ நம்ம பக்கத்தில் எங்கேயாவது வீட்டில் ஒரு திருமண வீட்டுக்கு நம்ம அழைச்சிருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ எனக்கு போக முடியலை, அப்போ என் வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தட்ட ஒரு 100 ரூபாயும் கொடுத்து இதை கொண்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? வேலைக்காரங்களை கொடுத்து ஒரு கிஃப்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க இன்னும். ஆனால் என் பையனை அனுப்பினா, பையன் சின்ன பையனாக இருக்கலாம், 5 வயசு, அவனை பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்த்து இந்த திருமண வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள். அப்படி போய் அவன் மேடையில் போய் ஒரு கிஃப்டை கொடுக்குறான்னு வைங்களேன். அந்த வீட்டார் எப்படி சொல்லுவாங்க? நான் போனதாக அவனை ஏற்றுக்கொள்வார். ஏன்னா பையன் போயிருக்கான்னா ஈக்குவல்னு அர்த்தம், சமம். பையன் வந்தான், வேலைக்காரன் வந்தானா இன்சல்ட். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினாருன்னா தேவனே, தெய்வமே இந்த பூமிக்கு வந்தாருங்க. தெய்வமே இந்த பூமிக்கு வந்து தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை மீட்கும் சுத்திகரிப்பை என்னது உண்டாக்கினார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களை நீக்கி எனக்கு சுத்திகரிப்பை தந்திருக்கிறார். கல்வாரி சிலுவை வேதம் சொல்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்ன செய்யும்? சுத்திகரிக்குங்க. ஒரு இருதயத்தில் பலவீனம் இருந்தால் இருதய டாக்டர்கிட்ட போகிறோம், கை கால் உடைஞ்சிட்டுன்னா எலும்பு முறிவு டாக்டர்கிட்ட போகிறோம். ஆனால் பாவத்துக்கு பரிகாரம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. நாம் பிறக்கிற பொழுதே பாவியாகத்தான் பிறக்கிறோம், வேதம் சொல்கிறது. அதுக்கு ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அவர் வந்தார். அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளாதவருடைய முடிவு நரகம். நாம் இதுவரையிலும் பல காரியங்களுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி இருப்போம். என்றைக்காவது என்னுடைய பாவத்தை போக்கும்படியாக கிறிஸ்து பாவத்திலிருந்து எனக்கு சுத்திகரிப்பை தரும்படியாக உம்முடைய குமாரன் எனக்காக கல்வாரி சிலுவையிலே பலியாகி மரித்தார் என்பதை உணர்ந்து நன்றி சொல்லி இருக்கிறோமா? வேற எல்லாம் சொல்லி இருக்கிறோங்க. ஆண்டவர் சிரிப்பார். நான் உயிரை கொடுத்திருக்கிறேன், அது அவங்களுக்கு மதிப்பு கிடையாது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நல்லோருக்கும் பொல்லாதோருக்கும் மழையை கொடுப்பாரு. அவருக்கு நல்லவன் பொல்லாதவன் பாகுபாடெல்லாம் கிடையாது. மழை எல்லாருக்கும் கொடுப்பார். நல்லவனோ கெட்டவனோ தேவனை நம்புறவங்களுக்கு மட்டும்தான் அவர் மழை கொடுக்கிறவர் அல்ல. சூரியன் எல்லாருக்கும், காற்று எல்லாருக்கும், அவருக்கு பட்சபாதம் எல்லாம் கிடையாது. இல்ல என்னை நம்புறவங்களுக்கு மட்டும்தான் மழை கொடுப்பேன், என்னை நம்புறவங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு கொடுப்பேன், என்னை நம்புறவங்களை மட்டும்தான் வயலை விளைய செய்வேன், என்னை நம்புறவங்களுக்கு மட்டும்தான் தானியத்தில் காய்கறிகளை விளைய செய்து ஆகிற அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லாருக்கும் கொடுப்பார், எல்லாருக்கும் கொடுப்பார். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களுக்கு எதுல இருந்து விடுதலை உண்டு? பாவ மன்னிப்பு கிடைக்கும். நம்புறவங்களுக்கு மட்டும்தான். என்கிட்ட கேட்பாங்க, இயேசு கிறிஸ்துவ நம்புறதுனால என்ன பிரயோஜனம்? ஒண்ணு இல்லையா? ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிக்க போறோம் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவ நம்புறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 22வது வசனம், இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, எல்லாம் பாவத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். நமக்கு அது தெரியும் என்னென்ன பாவத்துக்கு நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம்னு. இப்ப பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும். பலன், முடிவு நித்திய ஜீவன். பிரைஸ் தி லார்ட். பாவத்திலிருந்து விடுதலை, பரிசுத்தமான வாழ்க்கை, முடிவில் நித்திய ஜீவன். அதான் இயேசு கிறிஸ்து நம்புறவங்களுக்கு கிடைக்கும். உண்மையா நம்புறவங்களுக்கு அது நிச்சயம் இருக்கா? அதுக்கு தாங்க அவர் வந்தாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம், இந்த 22ஆம் தேதியா ஆகஸ்ட் மாசம் இல்லையா, இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? என்னை கர்த்தர் எதற்காக இங்கே கொண்டு வந்தாருன்னு தெரியாது இல்லையா, எதுக்காக கொண்டு வந்தாருன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியணும். எதற்காக வந்தார்? நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ ஒழுங்குமுறைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவர்களா இருக்கலாம். கிறிஸ்துவுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? அவர் எனக்காக என்ன செய்தார்? தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும், என்னுடைய பாவத்தை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டாக்கினார். வீட்டில் போய் நேரம் கிடைச்சுன்னா ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில இருந்து வாசித்து பாருங்க. நம்முடைய பாவங்களின் நிமித்தம், என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. எனக்கு பதிலாக அவர் மரித்தார். பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். அப்ப பாவத்தை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டாக்கி அடுத்து என்ன சொல்லப்பட்டு பாருங்க. எபிரேயருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. எபிரேயர் 1. உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். முடிஞ்சு போச்சுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார். எதற்கு? எனக்காக. அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நம்ம ரோமர்ல ஏற்கனவே படிச்சது மாதிரி கிறிஸ்துவை இங்கு வருவதற்கு யாரும் பரலோகத்துக்கு ஏறினது கிடையாது. அதே மாதிரி அவரை அடக்கம் பண்ண பிறகு அவரை உயிரோட எழுப்புவதற்கு யாரும் உதவி செய்ததும் கிடையாது. இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். 3ஆவது நாள் சில சகோதரிகள் போய் பார்க்குறாங்க. விடிய காலம் பார்க்குறப்ப கல் விளக்கப்பட்டிருக்கிறது, கல்லறை திறந்து இருக்குது, அவரை காணவில்லை. யாரும் உதவி செய்யலைங்க. அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு பிதாவினுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பிதாவுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவர் திரும்ப வரப்போகிறார். உயிர்த்தெழுந்து இன்றைக்கு அவர் பிதாவினுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார். நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதாங்க இயேசு கிறிஸ்து. இதான் இயேசு கிறிஸ்து. யார் எனக்காக ஜீவனை கொடுத்தது? என்னை கேட்டுக்கொண்டிருக்க இந்த மாலை வேளையில உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறார், நம் நடுவே இருக்கிறார். அவர் திரும்ப வரப்போகிறார் இல்லையா? முதல் முறை நம்முடைய பாவத்தை போக்கும்படியாக வந்தார். அவருடைய பாவம் அல்ல, நம்முடைய பாவம். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை கல்வாரியிலே சுமந்து தீர்த்தார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. 30 வயதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படையாக தம்முடைய பிதாவினுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வருகிறப்ப யோவான் ஸ்நாபகன் அவரை பார்த்து சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற என்னது அப்படின்னா எப்படி பண்ண? என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம். நாளைக்கு கூட உபவாச கூட்டம் இருக்குது. வழக்கமா ஜெபம் பண்ணுவோம். காலையில ஜெபம் பண்ணுவோம், ராத்திரி ஜெபம் பண்ணுவோம். எங்க பார்த்தாலும் ஜெபம் தான். ஜெபத்துல எல்லாம் அது வேணும் இது வேணும் கேட்டிருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறோம், ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன், பாவியான மனுஷி, என்னுடைய பாவம் உம்முடைய சமூகத்திலே வருவதற்கு தடை, என்னுடைய பாவம் எனக்கு மரண தண்டனை கொண்டு வரப்போகிறது. ஆனால் என்னை மரிப்பதற்கு, என்னை நரகத்திற்கு தள்ள நீ விரும்பாமல் உம்முடைய ஒரே பேரான குமாரனை, இவ்வளவு மகத்துவம் உள்ளவரை இந்த பூமிக்கு அனுப்பி என்னுடைய இடத்துல அவர் ஏற்றுக்கொண்டு எனக்காக அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தாரே. ஆண்டவராய் இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி என்னைக்காவது நீங்க ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லைங்க. எனக்கு சாப்பாடு வயிறு பசிக்குன்னா நான் தான் சாப்பிடணும். எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும், பாவ மன்னிப்பு வேண்டும், பாவத்தில் ஒரு சுத்திகரிப்பு வேண்டும் என்றால் நான் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இது விசுவாசத்தினாலே வரக்கூடிய இது காணிக்கை கொடுப்பதனாலேயோ ஒழுங்கு ஆலயத்திற்கு செல்வதனாலேயோ கிறிஸ்தவ ஊழியம் செய்கிறதுனாலேயோ வருவதில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே தேவன் கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார், ஈவாக வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு நாம் அவரிடத்திலே பாவியாக செல்ல வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்லவர்களை அழைக்க வரவில்லைங்க, பாவிகளை தான் அழைக்க வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு என்னது உலகத்தில் வந்தார். 1989ஆம் ஆண்டு ஒரு முறை இதே மாதிரி உங்களை மாதிரி நான் கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். கீழே அப்ப சேர் கிடையாது. ஒரு தேவ மனுஷன் பேசுகிறார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள். அந்த எல்லாரும் சொன்னோன்னா நான் உணர்ந்தேன், அந்த எல்லாருக்குள்ளும் நான் இருக்கிறேன். அப்ப நானும் பாவிதான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்ற அந்த செய்தி என்னை தொட்டது. அன்னைக்கு நான் பாவி என்று உணர்ந்து, ஆண்டவராய் இயேசுவே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்திற்காக நீர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினேன், என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய உள்ளத்திலே வாரும் என்று நான் ஏற்றுக்கொண்டேன். அது என்னுடைய வாழ்வினுடைய டேர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை. அதனுடைய விளைவாக இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக நிற்கிறேன். உங்க வாழ்க்கையில் அந்த இது உண்டா?
கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நம்முடைய பாவம் போய்விடாதுங்க. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் இல்லையா? ஒரு வசனத்தை படித்து நான் முடிக்க போகிறேன். முடிச்சு ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறேன். நம்ம எல்லாரும் எளிமையான ஜெபம் பண்ணுறோம். அப்புறம் வீட்டில் போய் இதை யோசித்து பாருங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அவர் யாரென்று, இயேசு கிறிஸ்தவர்களாக இருந்தும் அவர் யாரென்று தெரியாமல், அவர் உண்மையில் யாரென்று தெரியாமல் இருந்தால் நம்மை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. நான் இதை சவாலாக சொல்லுகிறேன். இந்த ஒலிபெருக்கியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. மனிதனை பாவத்திலிருந்து விடுவிக்க வந்தவர். பாவ மன்னிப்பு வேண்டும் என்றால் அவர் தான் வழி, வேற எங்கேயுமே கிடையாது. ரோமருக்கு எழுதின 10ஆம் அதிகாரம். இந்த சுவிசேஷ செய்தி, இந்த நற்செய்தியை எப்படி நாம் சொந்தமாக்கிக் கொள்வது அப்படின்னா, நம்முடைய இருதயமும் நம்முடைய வாயும் ஆயத்தமாக இருந்தால் போதும். ரோமருக்கு எழுதின 10ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போலாம். அங்கே நாம் ஏற்கனவே வாசித்த பகுதி என்னவென்றால், இப்ப நீங்க படிச்சு பாருங்க 9, 10 வசனம். என்னவென்றால், கர்த்தராய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு. அப்படி என்றால் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல வேண்டும், இயேசுவை ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொல்வது அவருடைய பெயர், அவர் கொடுக்கப்பட்ட பெயர். ஆனால் அவர் யார்? கர்த்தர், லார்ட். இயேசுவை கர்த்தர் என்று வாயினாலே அறிக்கையிட்டு, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால், கர்த்தர் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார், என்னுடைய பாவத்தின் நிமித்தம் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், என்னுடைய பாவ நிவாரண பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய அக்கிரமத்திற்காக அவர் நொறுக்கப்பட்டார். அந்த கர்த்தரை தேவன் எழுப்பினார். அவர் எழும்பணும்னா அதுக்கு முன்னால மரித்திருக்க வேண்டும், அடக்கம் பண்ணியிருக்க வேண்டும் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் எனது ரட்சிக்கப்படுவாய் என்றால் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவாய், பாவத்திலிருந்து நீ சுத்திகரிப்பை பெறுவாய். இது 100% உண்மை. இதுக்கு வாயும் இருதயம் போதும். பணம் கொடுத்தெல்லாம் ரட்சிப்பை வாங்க முடியாது, காணிக்கை கொடுத்தெல்லாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, பாவ மன்னிப்பெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த வசனம் படிங்க. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கப்படப்படும். இருதயம், வாய். நீதி உண்டாக என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகள். அப்ப தேவனுடைய நீதிமன்றத்திற்கு முன்பாக குற்றவாளிகளாக நிற்கிறோம். இப்ப குற்றவாளிகளாகிய நாம் நிரபராதிகள் ஆக வேண்டும் என்றால் இருதயத்தில் இதை விசுவாசித்தா போதுங்க. நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்திற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கர்த்தர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று இருதயத்தில் விசுவாசிக்கிறப்ப குற்றவாளி ஸ்தானத்திலிருந்து நாம் நிரபராதிகள் என்கிற நிலைமைக்கு வருகிறோம். அதான் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், அப்புறம் ரட்சிப்பு உண்டாக. இயேசுவை எப்படி சொல்லணும்? கர்த்தர். இயேசுவை இயேசுன்னு சொல்லாதீங்க, இயேசுவை யாரா சொல்லணும்? எனக்கு பேரை சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்கு? என் பிள்ளைகள் வந்து சொல்றேன், ரவிக்குமார் அப்படின்னு கூப்பிட்டா என்ன பிள்ளைகள் வளர்த்து வச்சிருக்கிறாங்க? இயேசுவே. இயேசு கர்த்தருங்க, இயேசு ஆண்டவருங்க, இயேசு ரட்சகருங்க, இயேசு தேவகுமாரனுங்க, இயேசு தாவீதின் குமாரனுங்க. சொல்லுங்க. கர்த்தர் என்று வாயில் சொல்ல ரட்சிப்பு உண்டாகும். இருதயமும் வாயும். எழுப்பிடிப்போமா? ஒரு சின்ன ஜெபம். கேட்ட வசனங்களை ஞாபகத்தில் வச்சிருவோம். சரியா? எனக்கு கொடுக்கப்பட்ட 5 நிமிஷம் கூட எடுத்திருக்கிறேன். எழுப்புங்க இல்லைங்களா? ஜெபம் பண்ணலாம் பாருங்க. இங்கு சொல்லப்பட்ட அனைத்து வசனமும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பேசப்பட்டது. அருமையான ஐயா, போதகர் ஐயா ஜெபித்தது போல உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்திருந்தோம். எத்தனை பேருடைய கண்கள் இன்றைக்கு திறக்கப்பட்டது? நாங்கள் நம்பக்கூடிய இயேசு யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எனக்காக என்ன செய்தார் இல்லையா? காலங்களிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிதாவாகிய தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக பேசினார். இந்த கடைசி காலத்தில் தம்முடைய குமாரன் மூலமாக பேசியிருக்கிறார். இந்த குமாரன் யார்? சர்வத்துக்கும் சுதந்திரவாளி, எல்லாவற்றுக்கும் அவர்தான் சொந்தக்காரர். அவரை கொண்டுதான் உலகங்கள் படைக்கப்பட்டது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம், மகிமையின் சொரூபமும் தேவனுடைய தன்மையுமாக அவர் இருக்கிறார். தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே சகலவற்றையும் தாங்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு சுத்திகரிப்பை உண்டாக்குவதற்காக தம்மையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். அடக்கம் பண்ணப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஜீவிக்கிறார்.
ஆண்டவராய் இயேசுவே, உம்மை நான் அறிந்து கொண்டேன், என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது, என்னை பாவத்திலிருந்து விடுதலை பண்ணும். உங்கள் வாழ்க்கையில பல பிரச்சனைக்குள்ள நீங்க இருக்கலாம், எனக்கு தெரியாது, நான் உங்களை போல சாதாரணமான மனிதன். ஆனால் பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் பாவம். உங்கள் பாவம் நிவர்த்தியாக்கப்பட்டிருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையில பாவத்திற்கு ஒரு முடிவு வந்திருக்கிறதா? பாவத்திற்கு பரிகாரம் வந்திருக்கிறதா? பாவ மன்னிப்பு காணிக்கையினால கிடைக்காது, ஊழியம் செய்கிறதுனால கிடைக்காது, பிரசங்கம் பண்றதுனால கிடைக்காதுங்க. அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துல தான் பாவ மன்னிப்பு. லூக்கா 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சொல்லுவார், என்னுடைய பெயரிலே மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பையும் உலகம் முழுதும் பிரசங்கம் பண்ணுங்க. இன்றைக்கு அந்த பிரசங்கத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் என் மூலமாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது, பாவத்திலிருந்து சுத்திகரிப்பு உண்டாயிருக்கிறது, பாவத்தினுடைய விளைவு என்னில் நீக்கப்பட்டது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய பாவத்தை போக்கினவர். அவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறார், திரும்ப வரப்போகிறார். இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து சொல்லுங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துமானால் வீட்டில் போன முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே, நான் பல காரியங்களுக்காக உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன், ஆனால் உம்முடைய குமாரன் என்னை பாவத்திலிருந்து மீட்பதற்காக விடுதலை போய் இவ்வளவு மகத்துவம் உள்ள குமாரனை எனக்காக நீர் அனுப்பினீரே. என்னுடைய பாவத்தை, நம்முடைய பாவம் இல்லை, என்னுடைய பாவத்தை நீ அவர் ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார், அவரே கர்த்தர் என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் அவரை நீங்க சொந்தமாக்கி கொண்டீர்களே என்றால் மெய்யாகவே உங்க வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும். என்னுடைய வாழ்க்கையில வந்தது போல, என்னுடைய வாழ்க்கையில வந்தது போல. இதை நீங்க தான் செய்யணும், இதை நீங்க தான் செய்யணும், உங்களுக்கு பதிலாக நான் செய்ய முடியாது. ஆகவே இந்த சிந்தையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வாழைத்தோட்டம் திருச்சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும், நற்செய்தி கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் நீர் வைத்ததற்காக ஸ்தோத்திரம். அப்ரோஜனமான ஊழியக்காரன என்னை உம்முடைய விலையேற பெற்ற சுவிசேஷத்தை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்திலிருந்து பிரசங்கிக்க எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்ததற்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு மகிமையுள்ள வேதத்தை எங்கள் கையிலே நீர் தந்திருக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான போதகர் ஐயா ஜெபித்தது போல உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்து பேசினது போல அந்த ஜெபத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்தோம். ஆண்டவரே, நீர் அனுப்பின உம்முடைய குமாரனுடைய மகத்துவத்தை வேத வசனத்தின் மூலமாக உம்முடைய ஆவியானவரை கொண்டு நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வளாகத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, வெளியிலே கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவிலே வந்து பாவத்திலிருந்து விடுதலையும் சுத்திகரிப்பையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யும். தொடர்ந்து ஆவியானவர்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிற இந்த நாள் இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற நாள், பரலோகம் சந்தோஷப்படுகிற நாளாக மாறும்படியாக நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை கேட்பதற்கு கொடுத்த ஆவலுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஒலிபெருக்கின் மூலமாக கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்காக நன்றி. ஒவ்வொரு இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே வருகிற பாவ மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையும் பரிசுத்தமான வாழ்வையும் நித்திய ஜீவனையும் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக நீர் உதவி செய்யும். ஒரு விசை கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இடைவிடும். ஆவியானவர் இரவிலே எங்களோடு இடைவிட்டு உம்மண்டையில எங்களை நீர் இழுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென்.